கொழும்புல ஒரு படியன் ஒரு பெரிய சம்பவத்தை செஞ்சு விட்டுட்டான். அப்போ அது ஒரு பேசு பொருளாக இருக்குது. ஸ்க்ரீனை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கும். என்ன நிருபன் நல்ல தலை சேனல் போய் கொண்டு வந்தது என்ன ஒரு பிட்டு படம் மாதிரி ஏதோ இல்லை படங்கள் எல்லாம் போட்டு வச்சுக்கிங்கன்னா மெஸ்ட்ருபேஷன் சுய இன்பங்கான்றது ஏன் இப்படி இந்த ஆசிரியர்கள் மீது ஈர்ப்பு வருது. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதை வடிவாக கேளுங்க. எல்லா பெற்றாரும் வந்து உங்களோட பிள்ளைகள் என்ன செய்யுது, ஃபோனை கொடுத்துட்டு இருக்கிறீங்க என்னென்ன செய்யுதுங்க. இவர் இஞ்சால் கரையில் நிற்கிறார் வீடியோ காலில், அதே மங்கால் கரையில் இவர் ஆனால் மியூட் பண்ணப்பட்டிருக்குது. அது உண்மையோ கண்டு பார்த்தா வீடியோ உண்மை, மாஃபிங்கோ அல்லது ஏஐயோ இல்லை, எல்லா தில்லாலங்களையும் உண்மை தான். நடிவாக எல்லா வீடியோவும் பார்த்துட்டு தான் கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எங்களுடைய பாஸ்வேர்ட் தெரியும். அவங்க கிண்டி பார்த்தா அந்த பள்ளிக்கூடத்தில் படிப்பிக்கிற இன்ன பேர் அந்த டீச்சருக்கு புத்தினி மேடமோ ஏதோ ஹோதாரி அதை பார்த்து போட்டு தங்களுடைய நண்பர்களுக்கு கடகடன்னு அனுப்பியிருக்காங்க. எல்லா இடமும் ஷேராய் இவருக்கு தெரியும். இதில் கெட்ஃப்ரிவெக்டாக இருந்து டீச்சரே ஆட்டையை போட்டிருக்கான்னு கேளுங்க விஷயத்தை. தமிழ் லெந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். தலையங்கத்தை பார்த்துட்டு எல்லாரும் ஒரு எக்ஸைட்டிங்கோட வந்திருப்பீங்க. இலங்கையில் அதுவும் கொழும்புல ஒரு படியன் ஒரு பெரிய சம்பவத்தை செஞ்சு விட்டுட்டான். அப்போ அது ஒரு பேசு பொருளாக இருக்குது. இதை பற்றி நானும் கதைக்க வேணும். இதுவரைக்கும் மற்றவர்கள் கதைக்காத விட ஒரு டீட்டெயிலாக அந்த விஷயத்தை அணுகணும் என்று நினைச்சிருந்தேன். நான் கொழும்புல பிரபல பாடசாலையில் ஒரு மாணவன் வந்து 3 ஆசிரியர்கள் ஒரு ஆள் பெற்றார்னு சொல்லப்படுது நண்பன். அதாவது அவருடைய அந்த அந்தரங்க வீடியோக்கள் வெளியாகிருக்குது. சாதாரணமாக இல்லாமல் இந்த விஷயம் பேசு பொருளாக இருக்குது. என்னென்னு சொன்னால் இதுவரைக்கும் இப்படியான விஷயம் நடக்கிறதான், எல்லா இடம் நடக்கிறது. ஆனால் அது வந்து வேறு பேர்களில் நடக்கும். தங்களுடைய எதிர்பாலினத்தோட நண்பிகளோட அல்லது கொஞ்சம் வயசு கூடின ஆண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படி நடக்கும். அல்லது பக்கத்து வீட்டுக்காரர் அல்லது வயசு குறைஞ்சாக்கள் அப்படி நடக்கும். ஆசிரியர் மாணவன் என்றது ஒரு புனிதமான உறவு. அதுக்குள்ளே இப்படி இனங்காணப்பட்டிருக்கிறது. இது ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இந்த கல்வி சீர்திருத்தத்தில் பாலியல் கல்வியின் முக்கியத்துவம் பற்றின ஒரு விஷயத்தை இந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய அரசாங்கம் வந்து அறிமுகப்படுத்துது. இது வெளிநாடுகளில் ஏற்கனவே இருக்குது. நான் கூகுளில் தேடி பார்த்த மட்டும் 6-7 ஆண்டுகள், 6ஆம் 7ஆம் ஆண்டுனா கிட்டத்தட்ட 11 வயதுல எல்லாமே வந்து அவர்களுக்குரிய ஹெல்த் எஜுகேஷனில் வந்து செக்ஷுவல் ஹெல்த், அது இந்த ரீப்ரொடக்டிவ், ஈவன் கன்ட்ராசெப்டிக், அதாவது கருத்தடை உபகரணங்களை பயன்படுத்துறது, செக்ஷுவல் அபியூஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் கதைப்படுது. எங்கட நாட்டிலேயும் வந்து இதை கொண்டுறணும்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் முயற்சி கேட்க இந்த வீடியோ வந்து சமகாலத்தில் லீக் ஆகிருக்கு. இதுக்கு பின்னால் ஏதாவது அரசியல் பின்னணி இருக்கா இல்லையான்னு சொல்லி நான் கொஞ்சம் ஆராய்ஞ்சேன். இந்த விஷயங்களை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக கதைக்க போகிறேன். இதை விட முக்கியமாக இன்றைக்கு உங்களுக்கு இந்த இதுக்காகவே இந்த விடயங்களை விளங்கப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு ஸ்க்ரீன், என்ன நிறுவன் வளமையாக நல்ல தானே வருது. இன்றைக்கு என்ன இப்படி ஒரு ஸ்க்ரீனோட வந்துருக்கு. இந்த ஸ்க்ரீனை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கும். என்ன நிறுவன் நல்ல தானே சேனல் போய் கொண்டு வந்தது என்ன ஒரு பிட்டு படம் மாதிரி ஏதோ இல்லை படங்கள் எல்லாம் போட்டு வச்சுக்கிங்க. இது வந்து எங்களோட வேறு ஒரு இடம் இல்லை, எங்களோட கோயில்களில் இப்படியான உருவங்கள் இருக்குது. என்ன போய் பாருங்க, கோயில் கோபுரங்கள்லேயே இப்படியான விடயங்கள் இருக்குது. இந்த விஷயங்கள் ஏன் இப்போ நான் கதைக்க வேணும். இது வந்து கஜிராஹோ ஓவியத்திலிருந்து எடுக்கப்பட்ட குறிப்புகள். செக்ஷுவல் எஜுகேஷன் எவ்வளோ முக்கியத்துவம் எங்களோட நாட்டில், அதை தவிர நிறைய மெஸ்ட்ருபேஷன் சுய இன்பங்கான்றது ஏன் இப்படி இந்த ஆசிரியர்கள் மீது ஈர்ப்பு வருது. நான் வந்து டிக்டாக்கை வந்து பேன் பண்ணணுமென்ற ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது இப்படியான விஷயங்கள் தேவையில்லைங்கிற நாட்டுக்கு கண்டம் டெமான்ஸ்ட்ரேஷன் போட்டிருப்பேன். செக்ஷுவல் எஜுகேஷன் வந்து நான் இப்போ யூடியூபர்களுக்கு பகிரங்கமாகவே சொல்லி கொண்டு வரணும். என்னுடைய வேலையும் தான், அதில் அது சம்மந்தமான கூட நாலேஜும் இருக்குது. நிறைய பேர் என்னோட சண்டைக்கு வந்து கம்பு சுற்றுற நிறுவனம் சும்மா இருக்கிற எல்லாரையும் நீங்கள் கெடுக்குறீங்க, தெரியாதவனுக்கும் தெரிய பண்ணுறீங்களேண்டு. எங்களுக்கெல்லாம் நான் அந்த காணொலியிலே சொல்லியிருப்பேன். நடக்கிற விஷயங்களை பார்த்தா நான் கதைக்கிறதெல்லாம் நோமல், இனிமேல் காலத்தில் இது தேவை என்ற விடயங்களை சொல்லியிருப்பேன். திருப்பம் சொல்கிறேன், இந்த அரசாங்கம் ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு வரைக்க இப்படி கொண்டு வந்தது 2 விதமாக நான் பார்க்குறேன். ஒன்று, இது தேவை என்று உணர்த்தப்பட இந்த வீடியோ இந்த நேரம் லீக் ஆகிருக்கா. ஏன்னா இந்த மாணவன் வந்து பாடசாலையை விட்டு AL எக்ஸாம் முடிச்சு 2024 வெளியேறிட்டார். 25 முடிச்சு 26 முதல் மாதத்தில் வந்திருக்கு இந்த வீடியோ. ஸோ இதை கொஞ்சம் மேராய வேணும். அல்லது இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு சேறு பூசுகிற விதமாக இன்னொரு விதமாக கதைக்கிறதுக்கு வந்திருக்கா. அதாவது இப்படியும் ஒரு கொஸ்டி தெரியுதானே, ஒன்றும் தெரியாதவனுக்கும் இதை தெரிய பண்ணிவிட்டா இன்னும் கூடிரும் என்ற மாதிரி ஒரு வியூவில் வருதா. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் என்ன, எல்லாத்தையும் கதைக்க போகிறேன்னு ஒரு அருமையான காணொலி. கடைசி மட்டும் பாருங்க, வாங்க காணொலிக்குள்ள போகலாம்.
என்ன விஷயம்னு சொன்னா இல்லை இப்படி சொல்லுவோம் என்னன்னு சொன்னா படியலுக்கு இப்போ இப்படி சொன்னாதான் விருப்பம் என்னென்னா அவனே ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்கான். அப்போ நானும் அப்படி தொடங்குறேன். என்ன சம்பவம்னு சொன்னா ஒரு படிப்பில் வந்து கொழும்பில் இருக்கிற ஒரு பிரபல பாடசாலையில் வந்து படித்து கொண்டு வந்திருக்கார். படிச்சுட்டு அவர் அந்த பாடசாலையில் இருக்கிற ஆசிரியர் இருவரோட மெசேஜ் பண்ணியிருக்கார். சேட் பண்ணி வீடியோ காலில் கதைச்சு 3 ஆசிரியர் ஒரு ஆள் வந்து நண்பன்கிட்ட பெற்றார்ன்னு சொல்லப்படுது. இன்னொரு தரப்பில் வந்து நம்ம விசாரிக்க ஆசிரியர் தான் அப்படின்னா இன்னொரு ஆள் சொல்லினா பெற்றார்ன்னு விஷயம் இதுதான் கேளுங்க. ஏன்டா எல்லா பெற்றாரும் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதை வடிவாக கேளுங்க. எல்லா பெற்றாரும் வந்து உங்களோட பிள்ளைகள் என்ன செய்யுது, ஃபோனை கொடுத்துட்ருக்குறீங்களா, என்னென்ன செய்யுது, எங்கே போய் வருது என்று ஒரு கண்காணிக்க வேண்டிய மறைமுகமாக கண்காணிக்க வேண்டிய ஒரு கடமைப்பாட்டில் இருக்கிறீங்க. ஸோ அதை பற்றி கதைப்போம். என்ன நடந்திருக்கண்டா இவர் அந்த ஆசிரியர்களோட சேட் பண்ணியிருக்கிறார். சும்மா நார்மலாக சேட் பண்ணுறதானே இப்போ சில டெலிகிராம் அதே மாதிரி வாட்ஸ்அப் மெசேஞ்சர் இதுக்களாலேயோ அலுவலை கொடுத்துருக்கார். கதைச்சு அவர்களோட ஆபாசமாக கதைச்சிருக்கிறார். ஆபாசமாக சேட் பண்ணி இறுதியில் வந்து அது வந்து வீடியோ காலில் வந்து அவர்களை மியூட்டாக ஒன்றும் இல்லாமல் சேட் பண்ண வலிக்கிட்டு இவர் இஞ்சால் கரையில் நிற்கிறார் வீடியோ காலில், அதே மங்கால் கரையில் இவர் ஆனால் மியூட் பண்ணப்பட்டிருக்குது. அப்படிங்கிற நிறுவனம் வீடியோ நீங்கள் பார்த்துனீங்களான்னா பார்த்துட்டு தான் கதைக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்தை பற்றி கதைக்கிறதுக்கு அந்த டீட்டெயிலாக அதை பற்றி பார்த்தா தான் என்ன அவர்கள மெனோனில் என்ன மாதிரி இருக்குது, டீச்சர்ஸுன்ற படிப்பில் என்ன மெனோனில் என்ன மாதிரி இருக்குன்ற அறிஞ்சிட்டு தான் அந்த விஷயத்தை வெளியில் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ எங்களுக்கும் அப்படியான சினிதங்களுக்கு தானே அப்படி மச்சான் இப்படி ஒன்று வந்திருக்காம இன்னும் பிரச்சனை அது உண்மையோ என்று பார்த்தா வீடியோ உண்மை, மாஃபிங்கோ அல்லது ஏஐயோ இல்லை, எல்லா தில்லாலங்கடியும் உண்மை தான். நடிவாக எல்லா வீடியோவும் பார்த்துட்டு தான் கிடைக்குது. ஸோ மேட்டர் அது இல்லை. அதில் என்ன செய்கிறாருன்னா இங்கேருந்து கொமாண்ட் பண்ணுறார், இங்கேருந்து மியூட் பண்ணிவிட்டு என்னவோ சைகையில் காட்ட இவர் சொல்கிற மாதிரி அவ வந்து தங்களோட உடுப்புகளை கலட்டினம், இவர் சொல்கிற மாதிரி எல்லாம் செய்யினம், இப்படி விளையாட்டுகள் நடந்திருக்கு. பிரச்சனை என்னென்னா இவன் படுபாவி என்ன செய்திருக்கிறான்டா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் செய்திருக்கிறான். உங்களுக்கு தெரியும் இப்போதைய ஃபோனுகளில் நாங்கள் யாராவது எங்களோட சேட்டுகளை அழிக்கலாம். இப்போ வாட்ஸ்அப்லாம் வந்து நாங்கள் அனுப்பின மீடியாவில் உள்ள சகலத்தையும் வந்து அழிக்கலாம். ஆனால் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணினால் சேட் வந்து டிஸப்பியர் ஆகிற மாதிரியெல்லாம் இப்போ செட் பண்ணி விடலாம், அழியாத. இப்போ இவன் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு பயவில் அதை வச்சு இவர் என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய கொமாண்டை அவங்க டீச்சர்ஸுக்கு சொல்லிக்கொண்டு தான் மெஸ்ட்ருபேட் பண்ணுறார், அதாவது சுய இன்பம் காண்றார். இதை பற்றி விளக்கமெல்லாம் கதைப்போம். அதுதான் இந்த படங்கள் எல்லாம் வந்திருக்கேன். ஏன்னா இது வெளிப்படையாக கதை காட்டி இப்படி தான் நடக்க போகுது, இது வெளிப்படையாக கதைச்சி ஆகணும். ஏன்னா இதை வேறு ஒரு தான் கதைக்க போகிறதும் இல்லை. நீங்கள் என்னை பற்றி என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, எங்களுடைய வீட்டுக்காரருக்கு தெரியும். ஸோ நான் இதை பற்றி சொல்லத்தான் போகிறேன். மெஸ்ட்ருபேட் பண்ணிக்க சுய இன்பம் கண்டுகொண்டு அதை ரெக்கார்ட் பண்ணி அப்போ அது வந்து எங்கே சேவ் ஆகிடும், கேலரியில் சேவ் ஆகிடும். சேவ் ஆகினா என்ன நடந்திருக்குன்னா இந்த பயவுள்ள கிரவுண்டுக்கு போவார் தானே, கிரவுண்டுக்கு போக அங்கே ஃபோனுகளை கொடுத்துட்டு சும்மா கிரிக்கெட் விளையாட இங்கே போகிறது தானே. இவங்க ஃபோனை நோண்டி இருக்கிறாங்களே அப்படியும் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எங்களுடைய பாஸ்வேர்ட் தெரியும். அவங்க கிண்டி பார்த்தா அந்த பள்ளிக்கூடத்தில் படிப்பிக்கிற இன்ன பேர் அந்த டீச்சருக்கு புத்தினி மேடமோ ஏதோ ஹோதாரி அந்த அப்படி கணக்க எல்லாரையும் இவர் தொடர்பில் இருந்த அந்த வீடியோக்கள் அந்த ஃபோனில் இருந்திருக்கு. எங்கட பயப்புள்ளியல் விடுங்களோ அதை பார்த்துட்டு அவங்கள என்ன செஞ்சுருக்காங்களன்னா அதை பார்த்து போட்டு தங்களுடைய நண்பர்களுக்கு கடகடன்னு அனுப்பியிருக்காங்களே. அதை எல்லா இடமும் ஷேராகி இவருக்கு தெரியாமலே அனுப்பி போட்டு அவங்களும் வேறு மாதிரி அழிச்சு போட்டிருப்பாங்க. அனுப்பினா அது அப்படியே சுற்றி சுழண்டு எல்லா இடமும் சுற்றி சுழண்டு என்று சொல்லப்படுது. இல்லை யாராவது அரசியல் நோக்கங்களுக்காக பர்பஸ்ஃபுல்லி விட்டதோ தெரியாது. நான் அப்படி ஒரு வியூவிலையும் பார்க்குறேன் இந்த விஷயத்தை. அல்லது இந்த விஷயத்தை இப்படி விட்டால் தான் இந்த கல்வியின் முக்கியத்துவம் என்று தெரிய பண்ணுறதுக்காக செய்யப்பட்டதும் எனக்கு தெரியலை. என்னென்னு சொன்னால் இது விசாரணையில் விசாரித்த மட்டும் இது 2024 பயவுள்ள போட்டானோ அவன் இப்போ எங்கேயோ வேலை செஞ்சு இருக்கிறானோ இல்லை ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டு இருக்கிறானு கேள்வி. அந்த பாடசாலையினுடைய கெட் ப்ரிவெக்ட் அதான் முக்கியம். கெட் ப்ரிவெக்ட்னா உங்களுக்கு தெரியும், சும்மா ப்ரிவெக்ட்னால சின்ன படிகளை கூப்பிட்டு காதை பற்றி அடிக்கிறது, பெம்பல் அடிக்கிறது, இங்கே வாடான்ற ஒரு பெரிய இராணுவ தளபதி பதவி கொடுத்த மாதிரி திரிவாங்க. இதுக்குள்ள கெட் ப்ரிவெக்டாக இருந்து டீச்சரே ஆட்டையை போட்டிருக்கானுவன் கேளுங்க விஷயத்தை. அப்போ இவர் எல்லா இடம் அனுப்பப்பட்டு கடைசியாக இந்த வீடியோ இப்படி தான் லீக்காக இந்த மாதிரி சிங்கள மீடியாக்களில் சொல்லப்படுது. என்ன மாதிரின்னா அந்த பார்த்த பயவுள்ளையில் உண்டு வெற்ற கூட்டாளி மேரில் உண்டு அந்த டீச்சர்னு புருஷனுக்கு பிடிச்சி அனுப்பி விட்டாங்களாம் அந்த வீடியோவை. அப்போ அவர் தான் கடுப்பாகி இப்போ இந்த வீடியோ இப்படி ஒரு விஷயம் நடந்து போலீஸ் கேஸ் ஆகி இப்படி எல்லா இடமும் வந்திருக்குன்னு கேள்வி. இது ஒன்று மெலிஞ்சது. சரி, இது வந்தோடனே ஒரு பெரிய அதிர்ச்சி எல்லாருக்கும் என்னென்னு சொன்னால் ஒரு பாடசாலையில் மாணவிகளுக்கு இடையில இல்லை ஆசிரியருக்கு ஆசிரியர் அதேமாதிரி வேறு வேறு வேலைத்தடங்களில் காதல் வர்றது வளமை.
ஆனால் இவன் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக தன்னை விட எத்தனையோ வயசு கூடின ஒரு அதுல எல்லாம் 1-2 பார்த்தா கிளறுகள் மாறி கிடக்குது. ஒரு ஆள் தான் அதில் கொஞ்சம் இளமால் மாறி கிடக்குது. புட்டினியும் ஏதோ பேரை வாக்கு அவர்கிட்ட பேரும் மேடம்னு சேவ் பண்ணி வச்சுக்கா கேளுங்கோ. எடே இன்னும் மேடத்தை கொண்டே குப்பையில் போகிறான். மேடம்னு சேவ் பண்ணி போட்டு இந்த விளையாட்டும் காட்டியிருக்கிறான் அவன். இல்லை வேறு பேபி அப்படி சேவ் பண்ணால் பரவாயில்லை. அதுக்குள்ள அவர் அந்த வீடியோ காலில் கதைச்சு கொண்டு கேட்க நான் அந்த வீடியோவில் பார்த்தேன்னா அவருக்கு வேறு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து மெசேஜும் வருது. அவர் தட்டி வருது. ஆனால் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் அதெல்லாம் காட்டும், உங்களுக்கு தெரியும். இப்போ அவர் வந்து இதில் ஒரு டிகிரி முடிச்ச ஆளுன்னு வைங்கணும். இதில் ஒரு கடுமாளவர் ஏண்டா இந்த விஷயம் நடந்துகிட்டு கேட்க அவனுக்கு அங்கே என்ன மன்மத லீலையெல்லாம் வந்துகிட்டு இருக்குது மெசேஜுகள். சரி, சம்பவம் முடிஞ்சுது. இப்போ ஆளை இவங்க செய்த வேலை என்ன? இப்போ இந்த தகவலும் எல்லா இடமும் பெற வீட்டுது பிடிச்சி அப்படியுமா அவன் வேலை செய்கிற இடம் இப்போ படிக்கிற இடம் எல்லாம் போயிருக்குது தானே. பிடிச்சி ஆக்களை என்ன செய்தாச்சு, அவனை பிடிச்சி படிக்கிற காலேஜ்லேயும் நிப்பாட்டி விட்டுட்டாங்களாம். அதை விட முக்கியமாக அந்த டீச்சர்ஸ் வந்து 2 பேர் ட்ரான்ஸ்ஃபரில் போட்டினுமாம். சும்மா சொன்னது இப்போ அங்கே படிப்பிக்கணும், ஒரு ஆள் யாரோ படிப்பிக்கணும், அவன் நிப்பாட்டியாச்சு வேலையும். சரி, இதுக்கு பின்னால் ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையில இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்திருக்கு. இது ஒரு சமூகத்தின் ஒரு பிளவு, அல்ட்ரா ஃபெயிலியரான ஒரு விஷயம். என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் நான் 2008 ஏஎல் எடுத்தேன். நான் சாரை கண்டாலும் டீச்சர்ஸை கண்டால் அப்படி மரியாதை. இப்போ பேர் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள்லாம் இருக்குது. இப்போ குணசீலன் சாரை கண்டாலே எங்களுக்கு A-level மணியம் சார் கெமிஸ்ட்ரி சென்ட் ஜோன்ஸில் படித்தேன் நான். A-level படிகளுக்கே பாயம், A-levelக்குள்ளே முதுகில் சாத்து விழும் எங்களுக்கு. இப்போ கிட்டடியில் யார் ஒரு படியன் ஒருத்தன் இருந்தால் விவசாயம் செய்கிற வீடியோ எடுத்து போட்டவன் ரோட்டில் நின்று அவர் உரம் போடுற சர்வசாதாரணம், அவரை கண்டாலும் எங்களுக்கு புழுத்த பயம். இவங்களை என்னண்டு அந்த டீச்சரை அப்படி ஒரு மூவ் பண்ண வலிக்கிட்டான்னு நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தேன். இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்ச அந்த கொஞ்சம் இளம் பிள்ளை ஒன்று அதில் வாரான் அந்த வீடியோவில். அந்த மேடம் ஒன்று நான் சொன்னேன் புட்டினியும் அந்த பேர் ஒன்று வாரா. அவன் என்னண்டா எனக்கு தெரிஞ்ச அந்த அவாவா தான் அது இருக்கும். சில வேளை அந்த இன்சர்வீஸ் ட்ரைனிங்களுக்குன்னு சொல்லி விடுவாங்க. இப்படியான டீச்சர்ஸை ட்ரைனிங்களுக்குன்னு சொல்லி சில பாடசாலைகளுக்கு விடுறது. பிரைமரியோட நிப்பினம். அப்போ இவர் கெட்பரிவேக் தானே, இவர் அங்கனேக்கே இங்கனேக்கே நடந்து திரிஞ்சு கொஞ்சம் அந்த நான் சொன்ன வந்தானே ஆமி கமாண்டர் மாதிரி ஒரு கெட்பரிவேக்டா கடன் விலாசம். அப்போ திரிஞ்சு அவரோட நம்பர்களை இதை எடுத்து முதல் அதெல்லாம் இவர் செயல் தொடங்கி இருப்பர் மாதிரி எனக்கு கிடக்குது. எல்லாம் டீச்சர் மாதிரி இருந்தவன் வெளியில் என்ன மாதிரி செய்தானோ தெரியாது. பிறகு மிச்ச ஆக்களையும் இதாண்டு 4 பேரும் சம நேரத்தில் வேறு இதில் வீடியோ காலில் ஆச்சு. அதுவும் நியூட்டா, ஃபுல் நியூட். இவரும் ஒன்றும் இல்லை, அவையும் ஒன்றும் இல்லை, இவர் மஸ்டர்பேட் பண்ணுறார். ஸோ இந்த விஷயங்கள் வந்திருக்குது. முதலாவது விஷயம், அநேகமாக அந்த சின்ன டீச்சர் டிக்டாக்லேயே என்னத்துலேயோ ஒரு 6 ஆளாக இருப்பா. நீங்கள் கோவிக்கக்கூடாது. மாணவனும் டிக்டாக்ல ஆடுறான், ஆசிரியரும் ஆடுதுண்டா அவருடைய அப்ரோச் எப்படி இருக்கும்? இப்போ எந்த வயசு பட்டியலும் 6 ஆளவே அவளை வைக்கலான்னு நான் சேட் பண்ணுறேன். அப்போ இவக்கும் பிடிச்சி சேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி அந்த டிக்டாக்ல இருந்து இப்படியான நடனமாடுற ஆசிரியர்களும் அப்படி இருப்பினோம்டா, இப்படி சொல்கிறதுக்கு தயவுசெய்து மன்னிச்சு கொள்ளுங்க. இப்படி ஒரு மோட்டிவில் அவன் மூவ் பண்ணி இருக்கலாம்ன்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அவருக்கும் சில வேளை இப்போதையான இந்த கல்ச்சர் அல்லது ஒரு புதுசான டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபார்மேஷனை வந்து என்னென்று கையாளுறன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். இவன் கொஞ்சம் வளர்ந்த படியன் தான், A-level படியன்டா கெட்பரிவேக்டா கொஞ்சம் வளர்ந்த படியன், நல்ல கட்டி காரணம். பள்ளிக்கூடத்தில் படிப்பும் சரி விளையாட்டுலேயும் சரி எல்லாத்துலேயும் கூட இப்போ இந்த விளையாட்டும் வந்துருக்குது. ஸோ இதில் முக்கியமாக என்னுடைய பார்வையில் வந்து அந்த ஆசிரியர்கள்லாம் பிள்ளை நான் இப்போயே சொல்கிறேன். என்ன சொன்னால், சரி படியன்னு இப்படி ஒரு வயசு கோளாறில் மூவ் பண்ணுறான்டா ஒன்றில் அவன்கிட்ட நம்பரை பிளாக் பண்ணியிருக்கணும், அல்லது அவனோட கதைக்காமட்டு இருக்கணும், அல்லது அவனுக்கு கூப்பிட்டு புத்துணர்வு சொல்லியிருக்கணும் தன்மையாக. எத்தனையோ கவுன்சிலிங் இதான் நாங்கள் எத்தனையோ வார்த்தைக்கு வார்த்தை போகிற இடமெல்லாம் நான் மீட்டிங்கில் கதைக்கிறது. கவுன்சிலிங் டீச்சர்ஸை போடுங்கோ, தயவு செய்து இந்த சமய பாட ஆசிரியரையும் தமிழ் பாட ஆசிரியரையும் கவுன்சிலிங் டீச்சராக அனுப்பாதேங்க. ஒரு உடற்கல்வி ஆசிரியரோ ஒரு விஞ்ஞான ஆசிரியரோ ஸ்கூலில் எஃபெக்டிவானால கவுன்சிலிங் டீச்சராக அனுப்புங்கன்னு சொல்கிறது. எல்லா மீட்டிங்கிலும் நான் கதைக்கிறேன். நான் அந்த வீடியோவை பார்த்து நானும் பங்கு கொள்கிற மீட்டிங்கில் இருக்கிறார்களுக்கு தெரியும். ஏன்னு சொன்னால், அடிக்க வேணாம்னு சொல்லியாச்சு. ஃபீனல் கோர்ட்லேயும் வந்து சரீர தண்டனைகள் வழங்கினா தண்டனைகள் சட்டக்கோவையில் வந்து இப்போ குற்றம், ஆசிரியரை பிடிச்சி உள்ளே அடைக்கலாம். இப்போ அடிக்க வேண்டாம்னா முந்தி அடித்து கொண்டிருந்த அந்த மாற்றீடா என்ன செய்ய வேணும், உளவல் ஆலோசனை வழங்கணும். அந்த படிகளுக்கு கவுன்சிலிங் ப்ராப்பராக கொடுக்க வேணும். கவுன்சிலிங் வந்து சும்மா வாதம் இதெல்லாம் ஊத்த பழக்கம் எல்லாம் நல்லபடி இருக்கணும்னு இல்லை. அவன் மண்டையை கழுவி அவன் ஒரு பிஹேவியரல் சேஞ்ச், நடத்தை மாற்றத்தை கொண்டு வரணும். அது உடனே செய்யலாது. அப்போ அதை செய்ய வேண்டியது ஆசிரியர். அவவே வந்து எல்லாத்தையும் கலட்டி காட்டுறான் நல்ல வடிவா. நான் வடிவாக பார்த்தேன், அவர் சொல்கிற எல்லாம் காட்டுறா வடிவா.
அப்போ இது பப்ளிக்காக இந்த செக்ஷுவல் எஜுகேஷனை பற்றி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேணும். யாரில் எதிர்பார்க்க வச்சு சாதாரணமாக வரும். இது ஏதோ கண்டக்டிவ் டிஸார்டரோ ஏதோன்னு சொல்லி டாக்டர் இந்த வீடியோ ஒன்றில் பார்த்தேன். இப்படி இந்த இளம் ஆட்களுக்கு வயசு கூடி நாட்கள் எஃப்ஐஆர் வாரது ஒரு வகுப்பு பட்டியல ஒரு எதிர்பார்க்க வச்சியில் வாரது வரும். சிலது கேன்னு சொல்லி ஆண்கள்லேயும் வரும் கவர்ச்சி. ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை, லேஸ்பியனாக வரும். இவனுக்கு ஒரு டீச்சரில் வந்திருக்கின்றது ஒரு சமூகத்தில் ஒரு பிட்டிய பிளவு தான், அதில் மாற்றமே இல்லை. இது இந்த பாலியல் கல்வி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிற முயற்சிக்கு நான் பூரண ஆதரவு. கட்டாயம் இது செய்யவே வேணும். இதில் எந்தவித அரசியல் நோக்கத்தையும் வச்சு கதைக்கல. ஃபீல்டில் இது சம்மந்தமாக வேலை செய்கிற ஆளாக நான் சொல்கிறேன். இது சம்மந்தமான அனுபவங்களில் இது கட்டாயம் தேவையான ஒரு விடயம். என்னென்னு சொன்னால் இவனுக்கு அப்படியும் வேறு ஒரு இவனோட வயது கூடின ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று இருக்கும் இந்த தம்பிக்கு. அவன் சில வேலை ஒரு கேவலங்கிட்ட பொறுக்கியாக இருப்பான். அவன் தான் சில வேலை சொல்லி கொடுத்துருப்பான். நான் பார்த்துருக்கேன் அப்படியே நாட்கள். அங்கிட்ட உங்களோட டீச்சர் வாராங்க பாட்டு ஒன்று பாடங்கூடாண்டு இவரோட வயது கூடின ஒரு ஆள் இருந்து அதில் ஒரு வாகனத்தில் இருந்து நக்கல் அடிப்பார். அதை பார்த்துட்டு இவர் மோட்டிவேட் ஆகியிருப்பார். அப்போ வயது கூடின நண்பர்கள்ட்ட சேர்க்க இவர் இப்படி தூண்டி முதலாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துருப்பார். அதுவும் அந்த வண்டான் வரத்தான ஒன்று வந்தது ஒரு டீச்சர். அதுதான் முதலாவதா. என்னண்டா இப்படி சொல்கிறதுக்கு மன்னிச்சு கொள்ளணும். இளமாக்களை இப்படி எடுக்க பாடசாலைகளுக்கு எடுக்க கொஞ்சம் யோசித்து அவன் இந்த பின்னணிகளை பார்த்து எடுக்க வேணும். பின்னணிகள் அவை எப்படி பிஹேவ் பண்ணக்கூடிய ஆட்கள் எடுக்க வேணும். சரி, என்னவோ நடந்து முடிஞ்சுது. இது ஒரு பிழையான விடயம்தான், அதில் மாற்றம் இல்லை. என்றாலும் ரகசியமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ மஸ்ட்ருபேஷன்ன்றது சுய இன்பம் தான். சுய இன்பம்ன்றது சாதாரணமாக இதை பற்றியெல்லாம் கதைக்க போகிறேன். இது முந்தி காலத்திலேயே எங்களோட செக்ஷுவல் எஜுகேஷன் இப்போ இந்த அரசாங்கம் கொண்டு வரக்கு எல்லாரும் குய்யமாயோன்னு கத்துறியால் முந்தி கோயில்கள்லேயே இருந்த இந்த படங்கள். ஏன்னு சொன்னால் கோயிலில் கும்பிட போகிறார்கள் இப்படியான விஷயங்களை பார்த்துட்டு அவர்கள் கிளவி உற வேணும், அது செக்ஸ் வைக்க வேணும், அல்லது இப்படியான பொசிஷன்ஸ் இதை பாருங்க என்ன நடக்குது. அப்போ இதுகளை பார்த்து இப்படி விஷயங்கள் எல்லாம் நோமலண்டு அந்த காலத்திலேயே தெளிவாக இது சேர்ச்சிலையும் இருக்குது. முந்தைய ரோம் காலத்து சேர்ச்சுகள்லேயே இப்படியான ஓவியங்கள் இருக்குது. அதுகளை படிப்பித்திருக்கிறார்கள் அந்த நாளில். இப்போ நாங்கள் ஒளிவு மறைவாக வச்சிருக்கிறதால பிள்ளைகள் அதை யாரில் ட்ரை பண்ணுறேன்னு தெரியாமல் செய்யுதுகள். சரிபிளையும் இவர்களுக்கு தெரியாது. சுய இன்பம் என்ற சாதாரணமான ஒரு விஷயம்தான். அதாவது தங்களுடைய பால் உறுப்புகளை தாங்களே கையாளுறது. அதுதான் அந்த மாணவன் செய்கிறான். நல்ல நேரம் இறங்கி ரேப் பண்ண இல்லையா அவன் அங்கே இருந்தோண்டே அவர் வீடியோவில் விளையாட்டு காட்டுறார். இவன் இங்கே இருந்தோண்டே அவர்கிட்ட கொமாண்டிங்கு பதில்களை சொல்லிடணும். ஸோ இதை பற்றி சொல்லிக் கொடுக்க வேணும். இப்போ சுய இன்பம்ண்டா என்னென்று சொல்லிக் கொடுக்க வேணும். எங்களுக்கு டாக்டர் நச்சினாகினியர் அவர் வகுப்படுத்தவர், ஒரு பிரபலமான டாக்டர். அவர் தெளிவாக பாடசாலை மாணவர்கள் இப்படி என்னென்னு சொல்லிக் கொடுக்க சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னே ஒரு செஷன் ஒன்று இருந்தேன். மிக பிரயோசனமாக இருந்தது. முதலாவது லவ் அண்டா என்னண்டே சொல்லிக் கொடுக்க வேணும். லவ் அண்டா என்னண்டா அந்த லவ் பண்ண அனுமதிங்க பிள்ளைகளை. ஆனால் லவ் பண்ண என்னென்னு தெரிஞ்சு கொண்ட அனுமதிங்க. லவ் பண்ண என்னென்னு தெரிஞ்சால் அவர்களுக்கு விஷயம் விளங்கும். அதாவது எனக்கு ஒரு ஆள் லவ் வந்துட்டுதுண்டா அதுன்ற மேக்சிமம் நான் அவள் என்ன திருப்பி லவ் பண்ணாட்டியும் பரவாயில்ல, நான் அவையை நினைச்சு கொண்டிருக்கிறதான் லவ். ஆனால் இப்போ அப்படி லவ் இருக்குது. அதாவது எனக்காக மற்ற அவக்காக என்னையே நான் அர்ப்பணிக்கிறது என்ன நான் இழக்கிறது இல்லை. என்னென்றாலும் நான் இழக்க தயாராக இருக்கிறது. உயிரை நான் சொல்லலை. அதான் அது இந்த பிரதிபகாரமாக அவள் என்ன லவ் பண்ணணும்னு கூட எதிர்பார்க்கக்கூடாது. அது இப்போ இருக்கா அப்படி யாராவது? நீ எனக்கு அப்படி செய்யாட்டி நான் உயிரை விட்டுருவேன், அங்கே வாய்வேன் இங்கே வாய்வேன், இல்லாட்டி உனக்கு ஏதாவது தீமை செய்வேன் என்றதான் இப்போத்தியான லவ். அப்போ அதை சொல்லிக் கொடுக்க சொன்னவர். மஸ்டர்பேஷன் சாதாரணமான ஒரு விஷயம். அதுக்கு கிழமையில் 3 தரமோ 2 தரமோ ஒரு கலர் ஒவ்வொரு ஆளுக்கு மாறுபடும். அப்போ எப்படி நீங்கள் சொல்கிறீங்க நெஞ்சு உள்ளுக போகும்ன்றாங்க, கண் உள்ளுக போகும்ன்றாங்க, படிப்பு வேறான்றாங்களா? ஒரு கணவனும் மனைவியும் செக்ஸ் வைக்க அவருக்கு கண் உள்ளுக போகுதா, இல்லை நெஞ்சு உள்ளுக போகுதா, இல்லை படிப்பு தான் வராதா? சில பேர் ஒரு நாளும் செக்ஸ் வைக்கிறாங்களும் இருப்பினும். அப்போ அதுக்கு அவ்வளவு ஸ்பெர்ம் உற்பத்தி நடக்குண்டா மஸ்டர்பேட் பண்ண அந்த விஷயம் ஏதோ பெரிய இழப்பு வந்துட்டு நினைக்கிறீங்களா? ஆனால் ஒன்று கன்சன்ட்ரேஷன் குறையும். இப்போ ஒரு கலவைத்தானே பண்ண போகிறோம் நாங்கள் மேரி பண்ணையில் மாணவ பருவத்தில் இப்படி சுய இன்பத்தை காண போகிறோம்னா எங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு ஒன்று இருக்குந்தான். அது எங்களுக்கு டீப்ரமோட் பண்ணும் எங்களுடைய முயற்சிகளை. அது உண்மைதான். மற்றபடி உயிரியல் ரீதியாக அப்படி எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒரு விஷயம் இல்லை. இந்த பாடசாலை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதில்ல. அவன் அரைன்னு ஒரு கேட்டுட்டு மச்சான் நீ இப்படி செய்கிறாடா நெஞ்சு உழுக போடும் சரி உண்ட வாழ்க்கையை சரி படிப்பும் சரிண்டு அவன் ஜோதிச்சு போட்டு அவன் நல்ல ஒரு என்டர் பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டிக்கு என்டர் பண்ணக்கூடிய படிக்கனே படிக்காம விட்டுருவான். இது இவருக்கு யாரோ ஒரு பெரிய நண்பர் வட்டம் இருக்குது, காசுக்காக செய்தன்னு சொல்லினேன். ஆனால் காசுக்காக செய்த மாதிரி அதில் தெரியல. ஒரு இன்ட்ரெஸ்டாக அவர் அதை கொண்டு போவார்.
ஸோ அவர்களுக்கு இடையிலான அந்த செக்ஷுவல் எக்ஸ்போஷர் இருக்குது, தாராளமாக இருக்குதுன்றது தெரியுது. அந்த வீடியோ நான் பார்த்த மட்டும் இல்லை, தாராளமாக இருக்குது. மெஸ்ட்ருபேஷன் பண்ணுற மாதிரியான ஓவியங்கள் கூட கஜிராஹோ அதில் இருக்குது. அந்த காலத்திலேயே அவர்கள் அப்படி செய்திருக்கிறார்கள். அப்போ நான் சொல்கிறது அது ஒரு பிழையான விடயம் இல்லை. ஆனால் ஆறில் வர வேணும்ன்றதான் முக்கியம். இப்போ ஒரு பார்ட்டியில் போய் ஒரு இளமாளுக்கு வரக்கூடாது அஃபேர். அது ஒரு சமூகத்தில் ஒரு சமநிலை குழப்பம். ஒரு வயசு கூடின ஒரு டீச்சரை இவன் மிஸ்யூஸ் பண்ண யோசிக்கிறான்டா, இவனுக்கு அவைலபிலிட்டி இல்லையா, அவன் வயசு பட்டியல் இல்லையா, இல்லது அதிலெல்லாம் கரண்டு தான் இப்படி போகிறானா, அல்லது ஒரு ஃபேமுக்காக செய்கிறானா, அந்த டீச்சரே எல்லாம் பார்த்துட்டுண்டா ஃபுல்லான்னு சொல்லி அப்படி என்ன அவன் மனநிலைன்னு நீங்கள் கொஞ்சம் ஆராயுங்கோ. இது ஒரு சமூகத்தின் ஒரு பிளவு. ஒரு சின்ன பையனுக்கு ஒரு டீச்சரில் இப்படி வருதுண்டா அதுன்ற நோக்கம் என்ன? இப்போ நார்மலாக ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு ஃபிட்டான உடலமைப்போட ஒரு உடல்வாகுமான ஆள் தான் ஒரு காதலோ அல்லது காமமோ இன்னும் வரும். இவனுக்கு இப்படி வருதுன்னா இதுக்கு பின்னால் இவன் என்னத்தை சாதிக்க முற்படுறான்? கொஞ்சம் யோசிங்க. பாலியல் கல்வி கட்டாயம் தேவை. பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்குவேன். என்னன்னு சொன்னால் வெளிநாடுகள்ல எல்லாம் நான் இது எத்தனையோ காணொலியில் காய்ச்சிருக்கிறேன், இன்றைக்கு கதைக்கிறேன். 10-11 வயதிலேயே ஒரு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் டேட்டிங்னு தனியாக விட்டுடுறதாம். அவர்கள் அந்த எப்படி பிஹேவ் பண்ணுறது பெண்களோட, இல்லை பெண்கள் ஆண்களோட எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு படிப்பிக்கிறது. இதை இந்த வெறுண்டடிக்கிற இவர் படித்த பள்ளிக்கூடம் ஒரு தனியே ஆண்கள் படிக்கிற பள்ளிக்கூடம். அப்போ இவருக்கு பொம்பளைகள் என்றாலே என்னண்டு இந்த பொம்பளை இந்த வாசத்துக்கு கூட பொம்பளைகளை பார்க்காத ஆள் போல இந்த காஞ்ச மாடு கம்பில் விழுந்த மாதிரி. அதான் இந்த தனிப்படிகள். இப்போ நானும் ஆண்கள் பாடசாலாம் படித்தேன். நான் பிறகு அப்படி ஒரு உணர்வு பெண்கள படிகளுக்குள்ள இருக்கிறன்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இப்படி உங்களத்துக்கு எக்ஸ்ட்ரீமாக போகல. நாங்கள் படிக்கிற காலத்தில் நார்மலாக தனிப்படிகள்ண்டா அப்படி அதேமாதிரி தனியாக பெண்கள் படிக்கிற பாடசாலைனாலும் இங்கேயும் படிகளை கண்டா அந்த ஒரு தலைமையை கண்டாலுமே ஏதோ கடுமையாக நிற்பாங்கன்ட்டு அந்த அப்படித்தான் அவர் நிற்கிறார். ஸோ அவர்கிட்ட உளவியல் பாங்கு என்ன மாதிரி இருக்குது அதை சொல்லி கொடுக்க வேணும் பிள்ளைகளுக்கு. சாதாரணமாக இந்த வயதில் இப்படி பிரச்சனைகள் வாரதான் மஸ்ட்ருபேஷன்ன்றது ஓகே. ஆனால் அது ஒரு ஆசிரியரில் வந்துடக்கூடாது. ஆசிரியருக்கு அங்கே போனது மாதிரி இப்படி வந்தால் ஓகேன்னு சொல்லி. இதான் இந்த கலாச்சார மாற்றம். இந்த டிக்டாக்குகள் இதில் பார்க்குற வீடியோக்கள் அதை பார்க்க நாங்கள் அதுகளுக்குள்ள போய் எக்ஸ்போஸ் ஆகி இதுவில் பேன் பண்ணணும். முதல் இந்த அனுரோண்ட கவர்மெண்ட் அதிபதி ஜனாதிபதின்ற இந்த கவர்மெண்ட் இதை செய்தால் ஒரு பெரிய விஷயம். உண்மையாக பப்ளிக்காகவே அந்த கோரிக்கை விடுக்கிறோம். இதில் உள்ளாகலாம் நீங்கள் கொமெண்ட்டை போடுங்க. இதை கட்டாயம் இதை புலனாய்வு துறையினர் எல்லோரும் பார்ப்பினோம் இந்த வீடியோவை. இதை வேறுகளுடைய சஜஷனாக போகும் அரசியல் பீடங்களுக்கு. இந்த கோதறியலங்கிற நாட்டுக்கு தேவை இல்லை. என்னென்னு சொன்னால் மொனிட்டர் பண்ணுற கஷ்டம். இப்போ 12 மணிக்கு பிறகு பார்க்கக்கூடாது, இல்லை பாடசாலை மாணவர்கள் ஃபோன் பாவிக்கக்கூடாதுண்டா வீட்டில் யார் அதை மொனிட்டர் பண்ணுறது? பிள்ளை தேவைப்பன விரட்டி வேண்டதுண்டா அப்போ அதுக்கு ஒரு பொறிமுறை ஒன்று உருவாக்கப்படணும். 12 மணிக்கு பிறகு பார்க்கக்கூடாது இருக்காகும். 16 வயதுக்குள்ளாக்கள் ஃபோன் பாவிக்கக்கூடாதுன்னு இருக்காகும். வீட்டில் உள்ளாக்கள் நீ தூக்கினா அதை யார் மொனிட்டர் பண்ணுறது? விரட்டினா யார் மொனிட்டர் பண்ணுறது? இப்போ இவங்கள் தரவழியை வெளியில் விட்டால் இவர்கள் எவ்வளவுக்கு செய்வார்கள்? இவரை யார் இப்படி கைட் பண்ணினது? இவற்றை உந்துதல் என்ன? சரி, தனியாக ஆண்கள் பாடசாலையில் படித்தாலும் இப்படி ஒரு உந்துதல் என்ன? சரி, வேறு வெளியில் ஒரு பொம்பளை பிள்ளைகளும் இல்லையா, அல்லது பெண்கள் இவற்றை ஃபோனில் பெண்கள் நம்பர் இல்லையாண்டா இருக்குது. அதான் வருது மெசேஜ். அவள் ஹேமதண்டு போடுறா எப்படி சோமா இருக்கிறீங்களோ ஐயாண்டு இது போடுறா என்ன அந்த மெசேஜ் வாய்ச்சுண்ணா அந்த வீடியோ போய்க்க வருது, ஹார்ட் சிம்பிளோட வருது. ஸோ ஆனால் ஒரு படித்த மாணவனாக இருக்கிறார். அப்போ ஒழுக்கத்தை விட்டுட்டு இப்போ படிப்பை மட்டும்தான் இந்த சமூகம் பார்க்குதோ. இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் பண்ண சொல்லி தெரியுங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகி எல்லாம் இப்போ படிகளை விட தேவைப்பண்ணா ஸ்ட்ரெஸ் ஆகுறது. இதெல்லாம் இந்த நாட்டுக்கு தேவையா? இதுகளை பற்றி கதைக்க வேண்டி இருக்குது. ஸோ இது தாராளமாக நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். பழைய காலத்திலேயே தெளிவாக சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு பிள்ளைகளுக்கு. ஒளிவு மறைவாக வச்சுருந்தா அவங்களை யாரில் ட்ரை பண்ணுறேன்னு தெரியாமல் ட்ரை பண்ணுறாங்க. இந்த கவுன்சிலிங் சேர்த்துக்கிறது இப்போ பாருங்கள். ஆஸ்திரேலியாவில் 11 வயதிலேயே எப்படி அந்த ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் மிக்ஸ் பண்ணி விட்டு அவர்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறார்கள் என்று சொல்லி அவர்கள் அந்த பிஹேவியரல் சேஞ்ச் உள்ளார்கள். எல்லா பக்கத்தை நாங்கள் இருக்க மாட்டோம் விரண்டடிக்கிற கோஷ்டியில் கொண்டு போய் கவுன்சிலிங் கொடுக்குறதாம். இது நான் அங்கேயோ படித்தேன். நான் இப்படி லண்டனில் இங்கிலாண்டில் அப்படி எல்லா நாட்டிலையும் இருக்குது. இங்கிலாண்டில் ஒரு 10 வயது பிள்ளையை கூப்பிட்டு கேளுங்க முழுக்க எல்லாம் சொல்லும். சரி 10 வேணாம் ஒரு 12 வயது பிள்ளையை கூப்பிட்டுக்கிற கொண்டம் எப்படி யூஸ் பண்ணுற எல்லாம் சொல்லும். நான் அந்த கண்டம் டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ போட்டேன். அப்போ அதுக்கு ஒரு வெளிநாட்டு அண்ணா என்ன ரோட்டில் ஹண்ட்ரடி சொன்னார். கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாலும் பஸ்ஸுக்கு நீங்கள் சொன்னார். நீங்கள் போடுறது சரி தம்பி, ஆனால் கொஞ்சம் எல்லாம் ஓப்பனாக கதைக்கிற மாதிரி இருக்குது. அது தெரியாதவனுக்கு தெரிய பண்ணுற மாதிரி இருக்கு. இப்போ விளங்குதா அண்ணா? இப்போ விளங்குதா எங்கட படியில் என்ன ரேஞ்சில் நிற்கிறாங்களேன்ட்டு அதெல்லாம் போட்டது. அதை பற்றி போட்டுவிட்டு இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லேயும் இருக்குன்னு பப்ளிக்காக வீடியோ போட்டேன் நான்.
என்ன பெரியார் நினைப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. எனக்கு தெரியும் வெளியில் உள்ளுக்கு எப்படி குடைஞ்சு கொண்டு போனால் அந்த கேன்சர் மாதிரி உள்ளுக்கு சமூகம் எப்படி கோதப்பட்டுட்டுதுன்னு எனக்கு தெரியும். இந்த டெக்னாலஜி அதை எப்படி பாவிக்கிறேன்ட்டு சரி படிகளுக்கு தான் தெரியலன்னு டீச்சர்ஸுக்கும் தெரியல. டீச்சர்ன்னுட்டு அதில் யாரா படிக்கணும் ஆடுறாங்கண்டா டிக்டாக்ல. அதாவது அவள் தண்டி ஐடியில் ஆடுறா, இவன் தண்டி ஐடியில் ஆடுறான். இவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு அப்ரோச் வந்து வேறு மோக்கருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி. ஸோ அந்த டீச்சர் கட்டாயம் அவனுக்கு படிப்பிச்ச டீச்சராக இருக்குமென்னு எனக்கு தெரியல. எப்படியும் சின்ன பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிற டீச்சராக இருக்கும். வேறு அங்கே நீங்கள் ஃப்ரீவெக்டன்ட்டு பெரிய நெஞ்ச நிமித்தி கொண்டு அங்கே நீங்கள் நடந்துருந்துச்சு நம்பர்களை வேண்டி கதைச்சி அதை அரட்டி போட்டார். ஸோ அவதானமாக இருங்கோ பிள்ளைகள்ன்ட்டு அவர்களை முந்தியா நீங்கள் படிக்க இருந்த உங்களோட வயது படிக்கிற மாதிரி அவனை நிற்க வேண்டாம். இப்போ உள்ளாக்கள் அவங்களுடைய உளவியல் என்ன மாதிரி போய்கொண்டு இருக்குது, போதை பாவிக்கிற நிறைய இருக்குது. இதுக்கு பின்னால் என்னென்ன போதாரியோ தெரியாது. ஸோ மெஸ்ட்ருபேஷனை பற்றி பாடசாலைகளில் சொல்லிக் கொடுங்கோ. காதல்ண்டா என்னென்று சொல்லிக் கொடுங்கோ. செக்ஸ்ண்டா என்னென்று சொல்லிக் கொடுங்கோ. சேஃப் செக்ஸ்ண்டா என்னென்று சொல்லிக் கொடுங்கோ. கண்டம் எப்படி போடுறதுன்னு சொல்லிக் கொடுங்கோ. 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டுக்கு கட்டாயம் சொல்லிக் கொடுங்கோ. 9ஆம் ஆண்டுக்கு மேலே சொன்னாலே பெட்டர். 8க்கே சொன்னாலும் பரவாயில்லை. 8க்குலேருந்து சொல்லிக் கொடுக்க வேணும். இதை பெற்றார்கள் இனியும் இதை ஒரு வினோதமாக பார்த்தா அது உங்களோட ஃபெயிலியர். நீங்கள் படிக்க நான் படிக்க இருந்த மாதிரி தான் இப்போ பிள்ளைகளுடைய மனோநிலை இருக்குன்னு சொன்னால் அது தவறு. அந்த காலத்திலேயே ஆசிரியர்கள் இதை சொல்லிக் கொடுக்க மாட்டினவன்ற பயத்தில் என்னவோ சிற்பங்களாகவும் ஓவியங்களாகவும் இருக்குது. சர்ச் ஒன்றில் ரோம் காலத்தில் அவர் மெஸ்ட்ருபேட் பண்ணுறார். நிறைய பெண்கள் வானத்தில் இருந்து பார்க்குற மாதிரியெல்லாம் படங்கள் இருக்குது. அதாவது சுய இன்பங்கன்றார். அதால் படிப்பு போகுமா அல்லது இப்படியான விஷயங்கள் நடக்குமா என்றதை சொல்லிக் கொடுக்க வேணும். கட்டாயம் இது பிழைன்றதை கட்டாயம் சொல்லிக் கொடுக்க வேணும். அதாவது நோமலாக இப்படி வரதான் நோமல், அந்தந்த வயது குரூப்புக்குள்ளே வரதான் நோமல், இது ஒரு அப்நார்மல் பிஹேவியர் என்றதை சொல்லிக் கொடுக்க வேணும். இப்போ இது ஒரு பக்கம் எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டுது. இப்போ இவங்க செய்த வேலை என்னென்னா அந்த வீடியோவை எல்லா இடமும் ஷேர் பண்ணிட்டாங்க. அண்மையில் நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன்னா அந்த இந்தியாவில் பஸ்ஸுக்குள்ளே போயிருக்க சும்மா நிற்கிற ஒரு அவள் ஒரு இன்ஸ்டாவோ ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் அவள் அதில் தான் ஃபேமஸாக வரணும் கூட லைக் வரணும்ட்டு அதை வீடியோ எடுத்து போட்டு அந்த சும்மா நிற்கிது. உரஞ்சேக்க ஒரு எனக்கு வீடியோ எடுக்க வருமா கோபம் அடிக்க மேலம் வருமா சிரிச்சு வீடியோ எடுத்து போட்டு அந்தால் ஒரு பிள்ளையும் இல்லை போல் அந்தால் போய் சூசைட் பண்ணிட்டுது. இப்போ பிடிச்சி அடைச்சாச்சு. அதேமாரி இவங்கள் ஏதோ செய்தான்கள் சரி எல்லாம் அந்தந்த தனித்தனி நபர்களுக்கு இடையிலான ரகசியம் தானே. இப்போ ஒரு டீச்சருக்கும் அந்தப்படி எனக்கும் இன்னொரு டீச்சருக்கும் அந்தப்படி எனக்கு ஒரு 2 பேருக்கு இடையில தான் எல்லாமே இருந்தது. இப்போ 4 டீச்சரோட அவன் தொடர்பு கொண்டாலும் மற்ற டீச்சர் எனக்கு தெரியாது. இவன் மற்ற டீச்சராகளோடையும் லிங்க்லான் இருக்கிறான். அந்தப்படி எனக்கும் அந்த கணப்படுதல் அந்த டீச்சருக்கும் தான் லிங்க். இப்போ இவங்க பார்த்த வேலையால் எல்லாருக்கும் இதாண்டு அவர்களுடைய ஃபேமிலி இதில் யார் நீ தங்களுடைய வாழ்க்கை இழக்க போயினமோ தெரியாது. இப்போ கொழும்பு கல்ச்சர்கள் கொஞ்சம் வித்தியாசம் தானே, ஆனால் சொல்லலாது. இப்போ அவர்களுடைய குடும்பத்தினர் சிலவளை அவைக்கு பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைன்ற தேவையான அந்த படியனோட ப்ரிஃபெக்டோட ஆட்டம் போட்டு வந்து கதைக்க போயிடும். ஸோ 7 மாணவர் முகத்தை மறைச்சி கொண்டு அதை போட்டிருக்கலாம். எல்லாத்துலேயும் தெளிவாக வந்துட்டுது. எனிவே இந்த பாலியல் கல்வி தேவை. அதை அட்டகுறையாக படிப்பிச்சதுன்ற விளைவு தான் அது. அட்டகுறையாக படிப்பிச்சது அல்லது படிப்பிக்காதன்ற விளைவுன்னு தான் நான் சொல்லுவேன். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இப்படி எல்லாம் இருக்குது, இப்படி விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் வாரது நோமல். அது அப்படி இருந்ததும் உயிரினங்கள் எல்லாம் பெருகும். சானிட்டரி பேட்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்றது படிகளுக்கும் தெரிஞ்சிருக்க வேணும். அதேமாரி கண்டம் எப்படி பாவிக்கிறது, அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது, டென்ட் கண்டம் போடுறது சேஃபாக இல்லை, இதை பற்றியெல்லாம் டெமோன்ஸ்ட்ரேஷன் வீடியோஸ் போட்டிருக்கேன், போய் பாருங்க இதில். ஸோ இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. மற்ற ஆசிரியர்களுக்குன்ற ஒரு இன்சர்வீஸ் ட்ரைனிங் கட்டாயம் வச்சானே இல்லை இளம் ஆசிரியர்களுக்கு முக்கியமாக. ஏனெண்டா அவையும் இந்த சோஷியல் மீடியா இந்த தாக்கங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்போஸ் ஆன ஆக்கலன்றைக்கு அவைக்கு சில போல ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்கலாம் இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை. ஸோ அதுவும் சொல்லிக் கொடுக்க வேண்டி இருக்குது. இந்த விஷயங்களை கதைக்கணும்னு நான் நினைச்சேன். இதை தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள்? எனக்கு தெரிஞ்சது ஒரு கவலையான விஷயம், மிக கவலையான விஷயம். ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எங்களோட நாட்டில் எப்படி ஒரு கலாச்சாரம் உருவாகி இருக்குது, அதுவும் வெளிநாட்டிலையும் இப்படி இருக்குமோ தெரியல. ஒரு டீச்சரோட ஒரு பள்ளிக்கூட படியன் இப்படி மெஸ்ட்ருபேட் பண்ணி அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை பார்த்து அவனுக்கு இன்னும் ஒரு குறுக்குத்தனமான ஆளாக இருந்தால் அப்படி செய்வான். அவன் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறான்ட்டு அவன் அதை ஒரு நாளும் பார்த்து பிறகு திருப்ப மெஸ்ட்ருபேட் பண்ண போகிறான். இப்போ வயசு கூடி நாட்களை பார்த்து மெஸ்ட்ருபேட் பண்ணுறதா சுயன்மங்கான்ற இல்லையாண்டா காண்றதான். இந்த ஊரில் உள்ள படிகள் எல்லாம் இந்த நடிகை மேற நினைச்சு தானே எல்லாம் செய்கிறாங்க.
அப்போ அவங்களுக்கு இல்லை நடிகைமாருக்கெல்லாம் இவங்களோட வயதா இல்லை, கட்டாயம் கூடவா தான் இருக்கும், கட்டாயம் கூடவே இருக்கும், ஒரு சிலருக்கு குறைவாக இருக்கும். அந்த ஏன் ஒரு சிலர் கண்டா அவை தங்களை மனுஷி மேலே கல்யாணம் செய்திருப்பினும் அப்புறம் அவைக்கு இந்த தேவை இருக்காது. கல்யாணம் செய்யாதபடியால் இப்படி நடிகை மேலே நினைச்சு தான் அவர்களோட உடல்றவு கொள்கிற மாதிரி நினைச்சு கொண்டு தங்களுடைய பால் உறுப்புகளை கையாளுறது. இதுதான் மெஸ்டூபேஷன். இதை பச்சையாக சொல்கிறேன். சுய இன்பம் காணுதல். பொதுவாக எங்கட கல்ச்சரில் பெண்கள் குறைவு, பெண்கள் இப்படி செய்கிறதுன்றது குறைவு. ஸோ நான் அதை மோட்டிவேட் பண்ணல. படிகள் தாராளமாக இருக்குது, அதால் ஒரு பாதிப்பு பெருசாக இருக்குமென்னு நான் சொல்ல வரையில. அதை பச்சையாக சொல்ல வேணும். எல்லா அடியாரையும் போய் அவன் தவறான நாள்கிட்ட கேட்டால் அவன் விரட்டி விட்டோன்னு பிறகு அவனோட படிப்பு அவனுடைய கன்சன்ட்ரேஷன் எல்லாம் குறைஞ்சிரும். ஸோ இந்த விடயங்களை கதைக்கணும்னு நினைச்சேன் நான். இது பிழையான ஒரு விஷயம்தான், அதில் மாற்று கருத்துக்கிடம் இல்லை. ஆசிரியரோட ஒரு மாணவன் இலங்கையில் இப்படி நடந்து கொண்டது ஒரு சமூகத்தில் பாரிய ஒரு பிளவு. நீங்கள் இந்த விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கள்ன்றதை கருத்தாக பதிவிடுங்க. மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். மறக்காமல் தமிழ்லேந்தர் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து என்னுடைய முயற்சிகளுக்கு ஆதரவு தருமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.